சண்டே மார்னிங் ஸ்பெஷல் அப்பம், அது கூட ஒரு க்ரீமி அண்ட் டேஸ்டியான எக் ஸ்டியூ. சின்ன வெங்காயம், கிரீனோ ரெட் சில்லி இது கலரில் போட்டு லைட்டாக இடிச்சு எடுத்துக்கலாம். இனி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம் நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம், அப்புறம் இடிச்சு வச்சு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நீளமாக கட் பண்ண ஒரு 1/2 கேரட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வச்சு 2 உருளைக்கிழங்க கையால் நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேங்காய் பால் திக்காக இருக்கணும்ல, கொஞ்சம் வாட்டரியாகவே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டையை வேக வச்சு நான் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இனி நமக்கு ஜென்ரலாக இதை மிக்ஸ் பண்ணுவோம். இனி இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதை ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஒரு துண்டு கருவேப்பிலை அது மேலே போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்ல மனமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.